வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் மாதிரியே ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸுக்கும் பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. அந்த வகையில சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் வந்து இப்போ ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி சரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர அபிஷேகா அப்படிங்கிற குழந்தை பாடிய பாடல்களுக்கும், அதுக்கு கிடைச்ச வரவேற்பும் அந்த ஷோவை இன்னும் ஒரு ரேஞ்சுக்கே எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அந்த சரிகமபா ஷோவில் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய அந்த ரவுண்ட்ஸ், அதாவது டெடிகேஷன் ரவுண்டாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு ரவுண்ட்ஸாக இருக்கட்டும், அது கிரியேட் பண்ணுற அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இந்த டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரிகமபா சீசன் 5ல நடந்துட்டுருக்கு. அதில் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய பாடல்களை தன்னுடைய பிடிச்சவங்களுக்கு, தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் டெடிகேட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் அந்த ஷோவோட ஸ்டார் கிட்டான அபிஷேகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பாடல்களை தன்னுடைய அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் அங்கே இருக்கிற செட்டில் இருந்த நபர்கள் மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸையே பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ஜட்ஜஸும் கொடுத்த கிஃப்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஜட்ஜஸ் கொடுத்த ரியாக்ஷன் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிகமபா சீசன் 5ல நடந்துட்டு இருக்க இந்த டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பாடலை தன்னுடைய அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி பாடியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்கு மத்தியிலையுமே ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாட்டை யாருக்காக டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அபிஷேகா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை நான் என்னுடைய அம்மாக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அம்மாவுக்கு திடீர்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நான் சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடுவேன். எனக்கு பிடிச்ச நேரம், எனக்கு சோகமாக இருக்கிற நேரம், அந்த மாதிரி எல்லா டைமுமே நான் பாட்டு பாடுவேன். என்னுடைய பாடல்களை அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உட்காந்து ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ பாடுறத கேட்டாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமா, அதாவது அம்மா அப்பா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் அம்மா வந்து ஒரு நாள் கூட நான் ஏதாவது கேட்டால் காசு இல்லை சாமி அப்படி இப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டால் அந்த பொருள் இல்லைன்னா கூட வேற ஏதாவது என்னை வாங்கி கொடுத்து அம்மா அப்பா என்னை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. நான் ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு வரும்போதும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, அம்மா கிட்ட காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவேன், ஒரு பாட்டு விளையாட்டுக்கு பாடி காட்டுவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே நீ பாட்டு பாடுறது, டிவியில் பாடுறது கேட்குற மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வரைக்கும் அம்மா வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்குறாங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த டைமில் கூட அம்மா அப்பா என்னை ஒரு தடவை கூட திட்டினது கிடையாது. என்னை வந்து நீ ஏன் இப்படி படிக்காமல் பாட்டு பாடுற அப்படி இப்படிலாம் என்னை கேட்டதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து நான் பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாமே அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகுளியாக அந்த குழந்தை பேசினது தான் அங்கே இருக்கிறவங்களே ரொம்ப கண்கலங்க வச்சிருக்குது. இந்த டெடிகேஷன் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பாட்டை, அது வினேஷாக இருக்கட்டும், சுமன் ராஜா இருக்கட்டும், பிரதீக்ஷாவாகட்டும், எல்லாருமே தன்னுடைய பாட்டை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்ணி பாடியிருக்காங்க. அப்போ பாடும்போது அந்த எமோஷ்னல் ஆன மொமெண்ட்ஸில் அவங்க எல்லாம் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இல்லை வந்து ஒரு கோல்டு, ஒரு டைமண்ட் ரிங், அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டை வந்து கொடுத்து தன்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அபிஷேகா அவங்க அம்மாவை பார்த்து ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் அபிஷேகாவை ஆரம்பத்துலேருந்தே ஆதரிச்சிட்டு வர சைந்தவி மேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவுக்கு ஒரு வைரத்தில் ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்கே இருக்கிறவங்களே பெருசாக ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக சரிகமபா சீனியருக்கு நடந்ததில்ல, அதுலேயே பவித்ராவோட குழந்தைக்கு நிறைய கிஃப்ட்டை வந்து சைந்தவி மேம் வந்து பர்சனலாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைந்தவிக்கு வந்து அந்த பவித்ராவோட குழந்தைய பார்க்கும்போது தன்னுடைய குழந்தைய அன்வி பார்க்குற மாதிரியே இருக்குமா. அதுக்கு காரணம் என்னென்னா, ரீசெண்டாக தான் சைந்தவி மேமுக்கும் ஜிவி பிரகாஷாருக்கும் விவாகரத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மியூச்சுவலான டிவோர்ஸ். அதாவது இந்த
சினி இண்டஸ்ட்ரியே இப்போ உழுக்குன ஒரு பெரிய டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த வகையில இந்த டிவோர்ஸ் இருந்து மீள்றதுக்காக சைந்தவி மேம் ஓனா கான்செர்ட் பண்றது, நெறைய கச்சேரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அந்த வகையில பவித்ராவோட அந்த ஃபேமிலி அந்த சிச்சுவேஷன் அதாவது ரீசென்ட்டா வந்து அவங்களுடைய அப்பா இறந்து போனாங்கல்ல, அந்த விஷயத்த கேட்கும்போது ஜட்ஜஸ் மட்டும் இல்ல, ஆங்கர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற செட்ல இருந்த எல்லாருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில ஆரம்பத்துல இருந்தே பவித்ராக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ஒரு கைட்லைன்ஸ குடுத்துட்டு இருக்கிற நம்ம சைந்தவி மேம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து நெறைய புது ட்ரெஸ் அது மட்டும் இல்லாம நெறைய கிஃப்ட் பொம்மையெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்களாம். அந்த வகையில அபிஷேகாவுக்கு அவங்களும் நெறைய கிஃப்ட் குடுத்துருக்காங்க. அபிஷேகாவ ஆரம்பத்துல இருந்தே ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ஒரு பெட் மாரி ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு பெட் மாதிரி அபிஷேகா இருக்கா. ஏன்னா, அந்த குழந்தையோட பாடல், அதனுடைய திறமை, டேலண்ட் வயசுக்கு அதிகமான டேலண்ட், திறமை அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவ எல்லாருமே ஒரு சாஃப்ட் கார்னர்ல டீல் பண்ணிட்டு வராங்க. இந்த வகையில சைந்தவி மேம் அவங்களுக்கு குடுத்த கிஃப்ட்ட பார்க்கும்போது எல்லாருமே ஒரு நிமிஷம் வாயடைச்சு போயிட்டாங்க. ஏன்னா, அந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல ஃபேமிலிஸ் எல்லாம் எமோஷனலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த அந்த குழந்தைக்கு ரொம்பவும் ஏக்கமா இருந்திருக்கும். அத பார்த்து ஃபீல் பண்ண சைந்தவி மேம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்ட பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்குது. அது மட்டும் கிடையாது. சைந்தவி மேம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட, "நீங்க ரொம்ப அருமையான ஒரு குழந்தைய பெத்திருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த இடம் கிடையாது. இன்னும் மிகப்பெரிய உச்சத்துக்கு அபிஷேகா போவா ஒரு நாளு. அப்போ உங்கள எந்த அளவுக்கு அவ வச்சு பார்த்துக்குவா அப்படிங்கிறது எனக்கு இப்பவே தெரியுது. ஒரு 10 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தை வாயிலிருந்து நான் இந்த பாடல என் அம்மா, அப்பாக்காக டெடிகேட் பண்றேன். அது மட்டும் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து நெறைய கஷ்டத்துல இருந்தாலும், அம்மா, அப்பா என்ன திட்டுனதே கிடையாது. என்கிட்ட அவங்க ரொம்ப கோவமாவோ, என்கிட்ட அடிச்சோ நடந்துக்கிட்டதே கிடையாது. அப்படின்னு ஒரு குழந்தை சொல்றது, எவ்ளோ மெச்சூர்டா அந்த குழந்தை வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு காட்டுது. அது மட்டும் கிடையாது, இவ்ளோ ஒரு கஷ்டத்துல கூட நீங்க உங்க குழந்தைய அவளுக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவள பாட சொல்லி நீங்க அலோவ் பண்ணியிருக்கிறீங்கல்ல, உங்களுடைய மனசுக்கும், அந்த குழந்தைகிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கும் அவ இன்னும் மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவா. அவ உச்சத்துக்கு வர அந்த நாள் வந்து இன்னும் ரொம்ப தொலைவில கிடையாது. ஆல்ரெடி விஜய் ஆண்டனி சாரா இருக்கட்டும், தனுஷ் சாரா இருக்கட்டும், பாண்டியராஜன் சாரா இருக்கட்டும், நெறைய பரிசுகள அவங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில அபிஷேகாவுக்கு நான் குடுத்த பரிசு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல எல்லாருமே ஒரு ஃபேமிலி சென்ஸோட எல்லாருக்கும் பரிசளிச்சுக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த வகையில தான் நான் அபிஷேகாவுக்கு ஒரு ஒரு குரு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து நான் இந்த பிரசன்ட்ட குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சைந்தவி மேம் வந்து அபிஷேகாவுக்கு அந்த பிரசன்ட் பண்ண அந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஆல்ரெடி அபிஷேகாவுக்கு நெறைய வாய்ப்புகள், அதாவது கான்செர்ட் வாய்ப்புகளா இருக்கட்டும், பட வாய்ப்புகளா இருக்கட்டும், நெறைய வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கிஃப்ட், அதாவது அங்க வர செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஜட்ஜஸா இருக்கட்டும், நெறைய கிஃப்ட் அந்த எஜுகேஷன நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வழங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கிங் ஷோல அந்த பாடுற குழந்தைங்களோட மொத்த எஜுகேஷன எடுத்துக்கிறது, அத டேக் கேர் பண்ணிக்கிறது, இல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வழங்குறது, அதாவது ஒரு கார் இல்லைன்னா வீடு, சொந்த வீடு அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜஸ் குடுக்கறது அப்படிங்கிறது பரவலாவே இருந்துகிட்டு இருக்கிற நிலையில, அபிஷேகாக்கு இப்படி ஜட்ஜஸ் மாறி மாறி கிஃப்ட் குடுக்கறத பார்த்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியக்குறியா இருக்குது. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அபிஷேகா பாடின பாட்டு ப்ரமோலயும் வரல, டிவிலயும் வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம்.